ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய ஜுக்கி மிஷினை நியூ அப்டேட்டாக மாற்ற போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு மிஷினுங்க, ட்ரிம்மிங் காயில் எதுவுமே வேலை செய்யலை. அந்த மிஷினை இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சர்வோ மோட்டர் மாட்டி அது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க போகிறோம். ஆனால் ஒன்லி ஃபார் த ஸ்டிச் தான் அந்த மிஷின். அதில் வந்து ட்ரிம்மிங் எதுவும் வேலை செய்யாது. கிட்டத்தட்ட அந்த மிஷின் வாங்கி ஒரு 20 வருஷம் இருக்கும்னு எனக்கு ரொம்ப ஓல்டு. 20 வருஷம் இல்லை 10 வருஷம் இருக்கும். அந்த மிஷினை வந்து நம்ம வில்லிவாக்கம் மூர்த்தி மார்க்கெட்டிங்கில் வந்து அந்த சர்வோ மோட்டர் வாங்கி போயிருங்க. என்ன பிராண்ட் தெரியுமா? அதே ஜுக்கியோட ஜின் மோட்டர் வாங்கி போயிருக்கிறாங்க. இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா அது ஜுக்கியோடது, டைரக்ட் ஜுக்கியோட தான். நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. பார்த்தீங்கன்னா அந்த சர்வோ அந்த பிக்கப் எல்லாமே நல்லாயிருக்கும். கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு. நம்ம என்ன சொன்னோம்னா, நீங்கள் மோட்டர் வாங்கி போடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. இன்றைக்கி நம்ம போய் அதை எப்படி கட்டி அந்த மோட்டர் எப்படி கீழே இறக்கி அதுக்கப்புறம் புதுசு எப்படி மாற்றோன்னு பாருங்கள். அந்த மாடல் எப்படி இருக்குது பாருங்கள். பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம மோட்டர் பொறுத்த வந்து ஓடிட்டே இருக்கும்போது கரண்ட் நிறைய செலவாகும். ஆனால் இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் உங்களுக்கு சுத்தமாக செலவாகுது, கம்மியாகும். 70% வரைக்கும் சேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா ஸ்பேர்ஸும் கிடைக்கும். மூர்த்தி மார்க்கெட்டிங்கில் எல்லா ஸ்பேர்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன ஸ்பேர்ஸு மிஷினில் தேவைப்படுதோ எல்லாமே கிடைக்கும். ஒரு இம்போர்ட்டட்லேருந்து சின்ன பேசிக் மிஷினுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இம்போர்ட்டட் மிஷின் வந்து பேசிக் மிஷின் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம வில்லிவாக்கம் மூர்த்தி மார்க்கெட்டிங் சென்னையில் இருக்குது. லோவஸ்ட் பட்ஜெட்டில் தராங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன மிஷினு 5500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். சின்ன மிஷின் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 8000 9000 போகுது. அவங்க 5500 ரூபாயிலேருந்து பேசிக் மிஷின் தராங்க. அதே டேபிள் டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 9000 ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் பிராண்டடில் உஷா, சிங்கர் நிறைய வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பவர் சேவர் மோட்டர்ஸ் நிறைய பிராண்டில் இருக்குது. நான் ஜின் எதுக்கு பர்டிகுலராக அவங்க இது பண்ணேன்னா, அவங்க வச்சுருக்கிற மிஷின் வந்து ஜுக்கி ரொம்ப காஸ்ட்லியான மிஷின். அதனால நான் ஜின்னை வந்து சஜஷன் பண்ணேன். ஜின்னு ஜுக்கி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே கொலாபரேஷன். அதனால நான் வந்து அந்த மோட்டரை எப்படி மாற்றுறேன், அது எப்படி ஓடுறது, நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். வாட்ச் திஸ் வீடியோ. அதே மாதிரி தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். கிட்டத்தட்ட ஒரு 10,021 சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோர் தென் வீடியோ போடுறேன், நடுவில் வீடியோ வந்து போடலை. இன்றைக்கி நம்ம அவுட்டோர் போகிறோம். நிறைய வீடியோ எனக்கு 2-3 வீடியோனாச்சும் கண்டிப்பாக போட்டு பார்க்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுதான் அந்த ஜின் மோட்டர் 550 வாட்ஸ். இது வந்து டேரெக்டாக ஜுக்கியோடது சொல்லியிருக்கிறேன். இதுக்கு வந்து சீரியல் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சீரியல் நம்பருக்கு அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ ஆர்பிஎம் இருக்குது, 190லேருந்து 250 வாட்ஸ் வரைக்கும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆர்பிஎம் 6500 ஆர்பிஎம் வரைக்கும் இது வந்து சப்ஜெக்ட் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வேகமாக இருக்கும். அண்டு ஒன்று ஒன்றா எடுக்க போகிறோம் பாருங்கள். எடுக்கும்போது இது ஃபஸ்ட்டு வந்து மோட்ரு காமிச்சிடும் எவ்வளோ பெரிய மோட்டருன்னு. இது ஒன்றும் அசம்பிள் பண்ணலை, தனித்தனியாக இருக்குது. இது மோட்டார். இதுக்குள்ளே வந்து மோட்டருக்குள்ளே சென்சாரும் வந்துடும். இதுக்குள்ளே இருக்குது சென்சாரு. மோட்டரோட அடாப்டர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பாருங்க. புள்ளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 80 சைஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. புள்ளி 80 சைஸு. அடுத்து வந்து இதோட பவர் கனெக்ஷன். இதுதான் பவர் கனெக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய நாப் இங்கே வரணும். ஃபுட் கண்ட்ரோலுக்கு எல்இடி லைட்டு இதை கொடுத்துருக்கோம் பாருங்க. எல்இடி வேணால் தனியாக நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். அது ஆயிடுச்சா. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. எல்இடி பவர் சப்ளைக்கு பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்குறோம். பவர் சப்ளை வேணும்னா இந்த பக்கம் ஒரு பவர் சப்ளை கொடுத்துருக்குறோம். நார்மல் எல்இடி இருக்குல்ல, செயின் அது வந்து சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஆன் ஆஃப், பவர் சப்ளை ஆன் ஆஃப். அண்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிங்க். இது பேர் லிங்க் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போல்டு. அதிலே போல்டு இருக்குது. அந்த மிஷின் அங்கேயே போல்டு இருக்குது. நம்ம வந்து இதில் இந்த போல்டை வந்து எல்லாத்துக்கிட்ட இதுதான் புதுசு போட போகிறோம். இது வந்து பேஸ். இது பார்த்திங்கன்னா அலுமினியம் பேஸ். இதுதான் வந்து மோட்டருக்கு அடியில் மாட்டிட்டு மோட்ரு இந்த பக்கமாக வரும். இந்த மோட்ரு எப்படி மாட்டுற மட்டும் பாருங்கள். இது வந்து பாருங்கள். மோட்ரு வந்து இந்த ஸ்க்ரூஸ் வந்து இங்கே இடத்துல உட்காரும். இப்படி உட்காரும். மோட்ரு பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இது அசம்பிள் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். இது வந்து இங்கே உட்காரும். இது வந்து ஃப்ரண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இருக்கு இல்லையா, இதில் வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் இப்படி மூமெண்ட் இருக்கும். இந்த செட்டிங் இங்கே தான் வரும். ஓகே காய்ஸ், இப்போ நான் அசம்பிள் பண்ணிட்டேன். இது வந்து 4mm அலைன் கீழே வந்து டைட் பண்ணி இது பாருங்கள் ஜின்னு போட்டாச்சு. இது வந்து மோட்டர் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டோரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸி தான். பின்னாடி தெரியுதா ரவுண்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே லாக் பண்ணிட்டு அது திருப்பிக்க வேண்டியது தான். லாக் கீ டைப் மாதிரி தான்.
நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் டைட் பண்ணோம், ஸ்க்ரூ டைட் பண்ணோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார் ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணோம். இங்கே இருக்க ரப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட கட்டிட்டு, இது ஜுக்கி ஒரிஜினலுங்க, பக்கா ஒரிஜினல். இது சென்சார் வருங்க, சென்சார்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்டை ரிமூவ் பண்ணலாம். இந்த மேலே இருக்கிற பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறேங்க. ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பின்னாடி போகலாம். பின்னாடி போய் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ கனெக்ஷனுக்கு பாருங்கள், இந்த போர்டு எவ்வளோ பெருசு பாருங்கள். சேம் டு சேம் தான். இவ்வளோ கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோம். ஒன்று, இது ஃபுட் கண்ட்ரோல் சென்சார் இருக்குது. இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து பவர் சாக்கெட். இதுதான் பவர் சாக்கெட் கட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த போல்டை, இதை தெரியுது பாருங்கள், போல்டு 1 2 இந்த 3 போல்ட்டை லூஸ் பண்ணோன்னா அப்படியே வெளில. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா 2 போல்ட்டு லூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் இழுத்துக்கிறோம். இழுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கு ஓகே, லூஸ் பண்ணியாச்சு. பாரத் பாருங்க கொடுத்துருதா, ஃபுல்லாக பேனலில் ஆடுது. போல்டு லூஸ் பண்ணிட்டு ஷேக் பண்ணி மேலேருந்து எடுக்கணும். வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கைட்டியாச்சு. இந்த பேனல் செட்டிங்கும் கைட்டியாச்சு ஃபுல்லாகவே. செம்ம வெயிட்டுங்க. இதிலே மோட்ரு, இதிலே உள்ளே இருக்கும், சின்ன மோட்ரு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒயரை பார்த்தீங்களா, இந்த ஒயர் கனெக்ஷன் மொத்தமாக எடுத்துகிட்டு மேலே எடுத்து போட்டேன். இது ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பண்ணலாம், ட்ரிம்மிங்கு இது எல்லாமே கட்டணும், வைப்பர் கட்டணும். இது எல்லாமே மோட்டர் மாற்றியாச்சு. ஜின்னு இது பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிட்டு, இந்த போல் நட் டைட் பண்ணியாச்சு. புது பெல்ட்டு போட்டாச்சு. இருக்கிற கனெக்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெடல் புது லிங்க்கும் போட்டாச்சு. ஆன் ஆஃப் சுவிட்ச் இதை கொடுத்துருக்குறாங்க. இது ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோல், இதெல்லாம் ஸ்பீட் கண்ட்ரோல். பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல, ஸ்பீட் கண்ட்ரோலு. ஓகே, மிஷின் ஆன் பண்ணலாம். எல்இடி லைட் இல்லை, வேணால் நம்ம மாட்டிக்கலாம். மிஷின் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஓட்டுறோம் பாருங்க. பொசிஷனும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்க்கலாம், லைட் எரியுது. ஓகே, இதோட ஒரு வழியாக ஓவருங்க மாட்டியாச்சு. பக்கா பெல்ட்டும் டைட்டு இருக்குது. அப்புறம் சர்வோ மோட்ரு பார்த்திங்கன்னா கீழே மாட்டியாச்சு, பக்காவாக இருக்குது. ரன்னிங் பாருங்கள். கார்டு மாட்டியாச்சு. கண்டிப்பாக அதே மாதிரி உங்கள் மிஷினில் அப்டேட் பண்ணி விடுங்க. நிறைய வீடியோ இதே மாதிரி அப்டேட் வீடியோஸ்லாம் போட்டுருவாங்க.